கடல் யாருக்கும் சொந்தமில்லை, நாட்டுக்குதான் சொந்தம் என முன்னாள் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனின் கருத்துக்கு எதிராக மீனவ கிராமத்தைச் சேர்ந்த பெண்கள் நாகர்கோவில் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து புகார் மனு அளித்தனர். தொல்குடி இனத்தைச் சார்ந்த மீனவர்களின் வாழ்விடங்கள், தொழில் செய்யும் இடங்கள் கடல் மற்றும் கடற்கரை மீனவர்களுக்கு சொந்தமில்லை என்று கூறியதுடன் மீனவ மக்களிடையே பிரிவுகளை ஏற்படுத்தும் வகையில் அவர் செயல்படுவதாக குற்றம் சாட்டி பொன் ராதாகிருஷ்ணன் பேசியதற்கு மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடற்கரை கடலுக்கு சொந்தம் இல்ல, ஆனா அரசாங்கத்து சொந்தம். ஆக்கப்பட்ட பொருள் எல்லாமே அரசாங்கத்துலாம் சொந்தம். அது இல்லன்னு இல்ல. ஒரு 48 கிராமத்தை அழிச்சு நீங்க அரசாங்கத்தை சொந்தமாக்கப்படுறீங்களே, இந்த அரசாங்கத்தை சொந்தமாக்கப்படக்கூடியது மக்களுக்கு ஏதாவது நல்லது உண்டா? கடல் மீனை பிடிச்சுதான் அவங்க வயிற்ற நிரப்பிட்டு இருக்காங்க. எங்களுக்கு சொந்தம் இல்லையனா நீங்க மேல இருக்கவங்க கீழே வாங்க, கடற்கரைக்கு வாங்க, கடலை வந்து தொழிலை செய்யுங்க. கடற்கரை உங்களுக்கு தாரோம். உங்களை அனைத்து சொத்துக்களையும் கடற்கரை மக்கள் எங்களுக்கு தாங்க. அப்ப நாங்க அதை வச்சு நாங்க என்ன பண்ணுவோம், நாங்க உங்களை வந்து நாட்டு மக்களை எப்படி கொண்டு போகணுமோ அந்த ரீதியாக அந்த மக்களை நாங்க கொண்டு போவோம். ராமநாதபுரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் கத்தி கதறி அழுத மூதாட்டியால் பரபரப்பு ஏற்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் கருவேப்பிள்ளைக்கார தெருவை சேர்ந்தவர் மூதாட்டி சேதுலட்சுமி. இவரது வீட்டிற்கு செல்லும் பாதையை சிலர் ஆக்கிரமித்துள்ள நிலையில் அதை அகற்ற வேண்டும் என மூதாட்டி சேதுலட்சுமி பலமுறை மனு தந்தும் நடவடிக்கை இல்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் வட்டாட்சியர் அலுவலக கூட்டத்தில் ஆட்சியர், எம்எல்ஏ உள்ளிட்டவர்கள் பங்கேற்பதாக இருந்தது. அவர்கள் வரும் நேரத்தில் திடீரென அங்கு வந்த மூதாட்டி தன் குறைகளை சொல்லி கதறி அழுதார். வட்டாட்சியர் அலுவலக அதிகாரிகள் மூதாட்டியை பெண் காவலரை வைத்து அகற்ற நினைத்தனர். இருந்தபோதும் மூதாட்டி தொடர்ந்து அழுதபடி நின்றதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. நான் போக மாட்டேன் சார். எல்லாரும் வந்துட்டு எல்லாரும் வந்து திறந்து விடுறியா? சார் வராங்களாம்மா, இன்னைக்கா திறந்து விடணும். கூட கொஞ்சம் இருந்தா பாமகவின் சித்திரை முழுநிலவு மாநாட்டிற்கு காவல்துறை விதித்த அனைத்து நிபந்தனைகளையும் ஏற்றுக்கொள்வதாக பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய ஜி.கே. மணி காவல்துறை விதித்த அனைத்து நிபந்தனைகளையும் ஏற்றுக்கொள்வதாக தெரிவித்தார். மேலும் திட்டமிட்டபடி இரவு 10 மணிக்கு மாநாடு முடிக்கப்படும் எனவும் காவல்துறை மற்றும் தமிழக அரசு மாநாட்டிற்கு முழு ஒத்துழைப்பு வழங்கி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். கட்டுமான பொருட்களின் விலை ஏற்றத்தை கண்டித்து தமிழகம் முழுவதும் 12ஆம் தேதி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட உள்ளதாக தமிழ்நாடு புதுச்சேரி பொறியாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. எம்சான் மற்றும் ஜல்லியின் விலை 100% உயர்ந்துள்ளது. செயற்கையாக ஏற்படுத்தப்பட்டுள்ள விலை உயர்வை கட்டுப்படுத்த விலை நிர்ணய குழுவை அரசு உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவித்துள்ளனர். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.